யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம். ஸ்தோத்திரம். 20வது வசனம் 20லிருந்து 23 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் 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 அப்படின்னு வந்துட்டே இருந்தது. எத்தனை பேர் கவனிச்சுங்க? அதில் அவர்ன்றதை மாத்திரம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் அவர் அவர்னு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த அவர் யார் அப்படின்னு சொன்னால் தேவதூதர்களில் ஒருவர் அல்ல. ஏன்னா இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, என் தூதனை நான் உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். தூதன்னா தேவதூதன் நினைக்காதீங்க. திருத்துவத்தில் ஒருவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர். கையை உயர்த்துறலையே சொல்லாம். நம்ம கிறிஸ்மஸில் கூட பார்த்தோம், அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் இருந்தார். எந்த இடத்துலெல்லாம் என் தூதனானவர் அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலெல்லாம் எழுதப்பட்டிருக்குதோ அந்த இடத்தில் வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திருத்துவத்தில் ஒருவராகிய இயேசு அவர்தான் இந்த இடத்துல அவரை உனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று சொல்லி இந்த 2025வது வருஷத்தின் நாம் புறப்படுகிறதான இந்த யாத்திரையிலே, இன்றைக்கு நாம் ஆரம்பிக்கிறதான இந்த வருஷத்தின் பயணத்திலே நமக்கு முன்பாக தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இன்னும் கம்பீரமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்போ இயேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னா ரட்சகர். ரட்சகர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் காப்பாற்றுகிறவர், பாதுகாக்கிறவர், நன்மை செய்கிறவர். அப்போது இந்த வருஷத்தில் எவ்வளவு மோசமான ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருந்தாலும் நம்முடைய ரட்சகர், நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு நன்மை செய்கிறவர் இயேசு ராஜா. அவர் நமக்கு முன்பாக என்ன செய்கிறாரு? போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளவு மோசமாக இருக்கலாம் இந்த ஆண்டு, உலக ஜனங்களுக்கு மோசமாக இருக்கலாம். ஒரே ஆபத்து தான் சோதம் கோமரா பட்டணத்தில் எல்லா ஜனங்களுக்கும் வந்த ஆபத்து. ஆனால் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மாத்திரம் பத்திரமாய் அந்த அழிவிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு போய் விட்டு அவர்களை சேஃப்டியான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. ஒரே ஆபத்து தான் நோவாவின் காலத்தில். ஆனால் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் மாத்திரம் பாதுகாக்க பேழையை கர்த்தர் என்ன செய்தார்? ஆண்டவர் உண்டு பண்ணி அதிலே அவர்களை பாதுகாத்தார். அப்போது உலகம் முழுவதும் ஆபத்துகள் வரலாம், அழிவுகள் வரலாம். உலகம் முழுவதும் இந்த வருஷத்திலே எப்படிப்பட்ட சேதங்கள் வந்தாலும் நம்முடைய ரட்சகர், நம்மை காப்பாற்றுகிறவர், நமக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறவர், பாதுகாக்கிறவர் நமக்கு முன்பாக இந்த வருஷத்தில் என்ன செய்கிறாரு? கடந்து போகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? போன வருஷத்தில் வந்ததான அதே வார்த்தைக்கு ஒத்த வார்த்தை தான், அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஒத்த வாக்குத்தத்தம். போன வருஷத்தில் என்ன வாக்குத்தத்தம் வந்தது? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவதில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்போது அது வேற. ஆனால் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால், அவரை ஆண்டவர் நமக்கு முன்னால் அனுப்புகிறார். அப்போ அந்த அவர் என்று சொல்லி வர்றது யார் அப்படின்னா அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. இயேசுனா என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவர், ரட்சகர். அப்போ ரட்சகர்னா என்ன அர்த்தம்? காப்பாற்றுகிறவர், பாதுகாக்கிறவர், நன்மை செய்கிறவர். அப்போ இந்த வருஷத்தில் நமக்கு நன்மை செய்கிறவரும், நம்மை பாதுகாக்கிறவரும், நம்மை காப்பாற்றுகிறவரும், ரட்சகருமாகிய இயேசு அவர் நமக்கு முன்பாக என்ன செய்கிறாரு? போகிறார். அப்போது நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த வருஷத்தில் எத்தனை வறட்சிகள் வரலாம், உலகத்திற்கு எத்தனை பஞ்சங்கள் வரலாம்,
எத்தனை இயற்கை பேரழிவுகள் வரலாம், ஏன் பேய் மழையே பொழியலாம், எத்தனையோ யுத்தங்கள் வரலாம், எத்தனையோ கொள்ளை நோய்கள் வரலாம். ஆனால் நாம் பயப்படவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திர யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில், என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொடு. அப்போ பயங்கரமான ஜாதிகள் தான், பயங்கரமான எதிரிகள் தான், பயங்கரமான ஆபத்துகள் தான். அந்த இடத்துக்கு ஆண்டவர் தான் நம்மளை நடத்தி கொண்டு போகிறார். போகிறது மாத்திரம் இல்லை, அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, அவர்களை நான் அதம் பண்ணுவேன். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? ஐயோ, நான் போகிறதான இடம் இப்படிப்பட்ட இடமா இருக்குதே. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன், புறப்பட்டு போங்க. அப்போ நம்ம போகணும்னா நமக்கு ஒரு தில் இருக்கணும், நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். நமக்கு ஒரு பெரிய தைரியம் என்ன? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், அதுதான் பெரிய தைரியம். அதான் தாவீது சொல்லும்போது சொல்கிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, ஏன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்படி தானே? அப்போ அவர் நம்ம கூட இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை மீறி தான் நமக்கு எந்த சேதமும் வரும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? அப்போ நம்ம பயப்படவே கூடாது. எத்தனை கொள்ளை நோய்கள் வரலாம், அதை அதம் பண்ணி போடுகிறவர். எத்தனை ஆபத்துகள் வரலாம், எத்தனை எதிரிகள் நமக்கு முன்னால் இருக்கலாம், எதிரான சூழ்நிலைகள் நமக்கு முன்னால் இருக்கலாம். ஆனால் அதை அதம் பண்ணி போடுகிறதான கர்த்தர் நமக்கு முன்பாக ஆண்டவர் இந்த வருஷத்திலே அவர் கடந்து போகிறார். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது ஒரு நிபந்தனையோடு கூட தான் அதை கர்த்தர் நமக்கு தருவார். நீ இதை செய்தால் நான் இதை உனக்கு செய்வேன். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? நீ எனக்கு இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்வேன், இதுதான் நிபந்தனை. அப்போ இந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதே அதிகாரத்தில், அதே யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தில் கர்த்தர் சொல்றார். இதுதான் இன்றைக்கு கேட்க போற செய்தி. இதுதான், உன் தேவனாகிய கர்த்தரையே செவிக்க கிடையாது. அது அப்படி அண்டர்லைன் பண்ணணும். கர்த்தரையே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரையும் அப்படின்னு இல்லை. இப்போ ஒரு சகோதரியை பார்த்து இவர் யாரு உங்க கூட வந்து இருக்கிறவர்னு கேட்டா, இவர் தான் என் வீட்டுக்காரன்னு சொன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இவரு கூட என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னா, புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இவர் தான் என் வீட்டுக்காரர் அப்படின்னா உத்தமியின் அர்த்தம். இவரு கூட என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னா, அப்போ நாம் சேவிக்க வேண்டிய, அப்போ நம்ம ஆண்டவர் வந்து தூய்மையான தேவன். அவரையே நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நானும் வழின்னு சொல்ற தேவன் அல்ல, நானே வழி அப்படின்னு சொல்றதான கர்த்தர். கையை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லாமா? எம்மதமும் சம்மதம். உலக ஜனங்க அப்படியெல்லாம் தங்களை திருப்திப்படுத்திக்கிறாங்க. ஆனால் நமக்கும் அவங்களுக்கு எங்கே இடிக்குது அப்படின்னா, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அவர் இல்லாமல் ஒருவரும் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. இதுதான் சத்தியம். அப்போ அந்த சத்தியத்தை சொல்லும்போது அவங்க நம்மளை பகைக்கிறாங்க. அப்போ இந்த வருஷத்துல கர்த்தரையும் சேவிக்கிறவர்கள் அல்ல, கர்த்தரையே சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கைகளை உயர்த்தி வரலையே சொல்லாமா? இன்னும் கம்பீரமா வரலையே சொல்லாமா? கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்ப கர்த்தரையே நாம் சேவித்தோம் என்று சொன்னா, கர்த்தரையே நாம் சேவிக்க வேண்டும். இந்த இடத்துல அப்படிதான் சொல்லப்படும், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்ப எப்படி கர்த்தரை சேவிக்கணும்? எப்படினாலும் சேவிக்கலாமா? நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் எப்படினாலும் அவரை சேவிக்கலாமா? நமக்கு பிடிக்காத, நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று செஞ்சிட்டாக்கா நமக்கே பொத்துக்கிட்டு கோபம் வருது. நேற்று பிறந்தோம், நாளைக்கு மறைய போகிறோம், நம்ம இந்த பூமியில் நிலையில்லாதவங்க, நமக்கே அவ்வளோ கோபம் வருது. அப்போ ஆண்டவர் எவ்வளவு கோபம் நிறைந்தவர். அப்போ அவருக்கு பிடிக்காததை நீ செய்வ அப்படின்னு சொன்னா, உன்னை அதம் பண்ணி போடுகிறதான கர்த்தர் அவர் என்பதை நீ மறந்துடாத. அப்போ அவரை சேவிக்கணும். இப்போ இந்த பலிபீடத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னா, இந்த நாள் முழுவதும் நான் எவ்வளோ போராடணும் தெரியுமா?
இந்த இந்த இடத்துல வந்து நின்று ஊழியம் செய்யணும் அப்படின்னா ஏன் அப்படின்னு சொன்னால் இது சாதாரணமானது அல்ல. இது வந்து தேவனுடைய சமூகம். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆரோனுடைய குமாரராகிய 2 பேர், அவங்க பேர் நாதாப் அபியூ, அவங்க 2 பேரும் அந்த பலிபீடத்தில் அக்கினியை கொண்டு வந்தாங்களாம். அவங்க நினச்சிக்கிட்டாங்க, நான் கர்த்தருக்கு நான் சேவை செய்கிறேன், நான் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறேன்னு சொல்லி அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு அவர்களை சுட்டரித்து போட்டது. அவர்கள் அங்கே விழுந்து செத்து போனார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் தேவ சமூகம். அப்போ இந்த தேவ சமூகத்தில் இங்கே வந்து நிற்கும் போது அந்நிய வார்த்தைகளையோ அந்நிய உபதேசங்களையோ, பிரதர் கவனிங்க, அந்நிய உபதேசங்களையோ அந்நிய வார்த்தைகளையோ இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா இது ஆபத்து என்பது ஊழியக்காரனுக்கு தெரியும். அதனால தான் அவன் பயத்தோடு கூட இங்கே வந்து நிற்கிறான். அதை உங்களுக்கு சொல்லி கொடு. மோசே ஒரு இடத்துல சொல்லும்போது நான் பயந்து நடுங்குகிறேன் அப்படின்றான். யாரு? தேவனோடு கூட முகமுகமாய் பேசினதை மோசே சொல்றான். நான் கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு நான் பயந்து நடுங்குகிறேன்னு சொல்லி சொல்றான். அப்போ நீ கர்த்தரை சேவிக்கணும் அப்படின்னா அவருக்கு பக்கத்தில் வரணும்னு அர்த்தம். அப்போ அவருக்கு பக்கத்தில் வந்தால் தான் அவரை சேவிக்க முடியும். அப்போ நீ அவருக்கு பக்கத்தில் வருகிறதான நீ எப்படி இருக்கணும் அப்படின்றத நீ கற்றுக்கொள்ளணும். நீ அவருக்கு பக்கத்தில் வந்தால் தான் நீ கர்த்தருடைய பிள்ளை. கிட்டவா முத்தம் கொடு, இதுதான் அவர் கேட்கறதே, அதுதான். அப்போ கிட்ட வந்து முத்தம் கொடுத்தாதான் உன் மேலே என்ன நாற்றம் வருதா, இல்லை உன்னிடத்திலிருந்து நறுமணம் வருதா, அவர் பார்த்து தான் பிறகு நம்மை ஆசீர்வதிக்கிறதுனா கர்த்தர். அவரை சேவிக்கும்படி இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவரை சேவித்தால், தேவ பிள்ளைகளாகிய நாம் அவரை சேவித்தால், இந்த வருஷத்தில் கர்த்தர் அவருடைய தூதனானவரை இயேசுவை நமக்கு முன்பாக கர்த்தர் அனுப்பி ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு இது எல்லாருக்கும் மிச்சர் பொட்டலத்தை தூக்கி கொடுக்கறது போல இல்லை. இன்றைக்கு திருவிருந்து கூட கொடுக்கும்போது கண்டவன்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு இது வந்து சாதாரணமானதாக நினைக்கக்கூடாது. உனக்கும் தேவனுக்கும் என்ன உறவு இருக்கிறதுன்றதை நீ கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து இந்த கர்த்தருடைய பந்தியில் நீ வந்து கலந்து கொள்ளணும். இல்லைனா அது உனக்கு ஆபத்து என்பதை நீ மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு புது வருஷத்தில் வந்தாக்கா நல்ல ஒரு செய்தி, ஆசீர்வாதமான செய்தி நம்ம பெற்றுக்கொண்டு, ஒரு வசனத்தை பெற்றுக்கொண்டு, ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இங்கே வரக்கூடாது. இங்கே வரும்போது எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு, சகோதரி சொன்னாங்க பார்த்தீங்களா, சாட்சி சொல்லும்போது ஒரு வாரத்தில் ஜெபம் பண்ணணும்னு பாஸ்டர் சொல்கிறாரு பிரசங்கத்தில். சரி, ஓகே, திருப்தியாக நான் வந்துட்டேன், இந்த வாரம் ஃபுல்லாக நல்லா ஜெபம் பண்ணிட்டுன்னு வந்துட்டேன். அடுத்த வாரம் வந்தாக்கா வேதத்தை ஒழுங்காக தியானிக்கிறியா? அடுத்த வாரம் வந்தாக்கா இந்த வாரத்தில் வேதத்தை நல்லா தியானிச்சுட்டேன், திருப்தியாக நான் வந்தாக்கா அடுத்த வாரத்தில் பிரசங்கம் எப்படி வருது, நீ கர்த்தருக்கு ஒழுங்காக கீழ்ப்படுகிறியா? அப்போ ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி வார்த்தைகள் வர்றத, இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தை வர்றதை பார்த்து அதை நான் மாற்றிக்கொண்டேன். நல்ல ஒரு சாட்சி. அந்த ஆரம்ப நிலையில் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு அந்த சாட்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களாம் திருன்னு முழிக்கிறீங்க, நான் என்ன சாட்சி சொல்கிறது சபையில் போயிட்டு? எனக்கு சாட்சி இருந்தால் தானே நான் சபையில் சாட்சி சொல்ல முடியும். பாஸ்டர்மா கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க, வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க, என்னத்தை சாட்சியை நான் சொல்ல முடியும்? இதை பாருங்க, முந்திக்கிட்டு வந்து முழங்காலில் நின்று சாட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்னை உயர்த்துவதற்காக அல்ல, ஆண்டவர் யார் என்பதை குறித்து ஒவ்வொரு முறையும் சபைக்குள்ளாக வரும்போது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான தேவன். உன் இஷ்டம் போல வாழறதுக்காக ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை. இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் கர்த்தர் தாமே. உனக்கு முன்னால் அவருடைய தூதனானவரை உனக்கு முன்னால் கர்த்தர் அனுப்புகிறார் அப்படின்னா எல்லாரும் அதை மாறுதட்டிக்க கூடாது. எனக்கு நல்ல வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு நீ தகுதியானவனா? அவரை நீ சேவிக்கணும். ஆனால் எப்படி சேவிக்கணும்? சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். 2ஆம் சங்கீதம், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடன். நம்ம கலிகூர்ணும் அப்படின்னாலும் சிரிச்சா கூட அதில் ஒரு பயம் இருக்கணுமா? எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? புரியுறவங்கெல்லாம் கையை உயர்த்தி விரலையே சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, சிரிக்கிறது அதில் ஒரு பயம் இருக்கணும். சொற்களின் மிகுதியினால பாவம் இல்லாமற் போகாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தேவையில்லாததெல்லாம் போட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அதில் ஒரு பாவம் இருக்குதுன்றதை மறந்துடக்கூடாது. நீ 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 கலிகூர்னு அப்படின்னாலும் நடுக்கத்துடனே கலிகூறு, பயத்துடனே கர்த்தரை சேவி, நீ நடுக்கத்துடனே கலிகூறு. அடுத்து சொல்லப்பட்டிருக்குது,
குமாரன் இங்க வந்துட்டார் பார்த்தீங்களா? குமாரன் கையை உயர்த்தி வரலையா? சொல்லுங்க. அவர் கோபம் கொள்ள, குமாரன் போய் கோபம் கொள்ளுவாரா? அவரை தான் சிலுவையில் அரைஞ்சாங்களே. சிலுவையில் அறையும் போதும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி பரிந்து பேசின இரக்கம் உள்ள தேவன் இயேசு அல்லவா? அவர் எப்படி கோபப்படுவார்? அவர் சாது மிரண்டா? என்னங்க சாது மிரண்டா? ஆமா. இவருக்கு கோபம் வந்ததுன்னா இந்த கோபம் பிதாவை பார்க்கும் அதிகமான கோபம், குமாரனுடைய கோபம். அவரை சாந்த சொருபியா பார்க்க கூடாது. இன்னொரு பக்கத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினி, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்கிறது. அவர் பயங்கரமானவர், சூரியனை போல பிரகாசம் உள்ளவர். நீ அவரை சாதாரணமாக நினைக்க கூடாது. அதான் சவுலை பார்த்து இயேசு சொன்னாரு, நீ முள்ளுல உதைக்கிறப்பா அது உனக்கு தான் கடினம், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற சவுலே அப்படி சொல்லிட்டு இயேசு சவுலோடு கூட பேசினாரு. அப்போ இயேசுவோடு விளையாடுறது முள்ளோடு கூட விளையாடுறது, அல்லாவிட்டால் மின்சாரத்தோடு கூட விளையாடுறது, அல்லாவிட்டால் அக்கினியோடு கூட விளையாடுறது. இயேசு கிட்ட நீ விளையாடுறியா? ஆலயத்துக்கு வந்து விளையாடுறவன் அவன் வாழ்க்கையில கர்த்தர் விளையாடுவார், அவன் எதிர்காலத்தோடு கர்த்தர் விளையாடுவார். ஏன்னா நிறைய நான் பார்த்துருக்கிறேன். ஊழியத்தில் வந்து யாரெல்லாம் விளையாடினானோ, பைபிள் காலேஜில் போயிட்டு யாரெல்லாம் விளையாடினானோ, சர்ச்சைக்கு வந்து இங்கேருந்து அங்கே பாஸ் பண்ணுறது மெசேஜை, அங்கேருந்து இங்கே பாஸ் பண்ணுறது, லவ் சபைக்குள்ளே வர்றது, காதலிக்கிறது, இப்படிப்பட்டதான காரியமெல்லாம் யார் சபைக்குள்ளே வந்ததோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் விளையாடுறத நான் பார்த்துருக்கிறேன். அதனால் எல்லாத்தையும் பார்த்து அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம வரோம், எப்படினாலும் கர்த்தரை சேவிக்கலாம் இல்லை, இப்படி தான் கர்த்தரை சேவிக்கணும். நீ பயத்துடனே கர்த்தரை சேவித்தால் நீ நடுக்கத்துடனே கலி கூற வேண்டும். குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது அப்படி சொல்ல பாப்ப. குமாரன் குறித்து நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது, அவர் பட்சிக்கிறதான அக்கினி. ஹல்லேலூயா. கையை உயர்த்தவர்களே சொல்லாமா? இதுவரைக்கும் நாம் சுமூகமாய் கடந்த நாட்களில் வந்திருக்கலாம். இப்போது கர்த்தரண்டையிலே நாம் நெருங்கி அவரை சேவிக்க நாம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் யார் என்பதை இன்றைக்கு நான் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், யாத்ராகமத்தின் புஸ்தகம் நான் அப்படி தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, உன்னுடைய சகோதரனாகிய ஆரோனை சகல வேலைகளிலும் என்னுடைய சமூகத்தில் வரும்படி வரவேண்டாம் என்று சொல்லி நீ சொல், ஏனென்றால் அங்கே நான் உலாவி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ அங்கே வரணும் அப்படின்னா அதற்கேற்ற உடைகளை கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எப்படி வரணும்னு சொல்கிறாரு. நீங்களும் நானும் கர்த்தரை சேவிக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் அவரை சேவிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி சேவிக்கணுன்றதை கற்றுக்கொள்ளணும். அவருக்கு பயப்படுறதான பயம் நம்முடைய உள்ளத்திலே பெருக வேண்டும். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? எப்படினாலும் இருந்துக்கிட்ட கர்த்தரை சேவிக்க முடியாது. அவரை சேவிக்கும் போது பயத்துடனே நீ கர்த்தரை சேவிக்க வேண்டும், நடுக்கத்துடனே கலிகூற வேண்டும். குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது. நீ போகிறதான வழியில நீ அழியாம இருக்கணும் அப்படின்னா அப்ப இது ஒரு வழி. கையை உயர்த்தலையா சொல்லுங்க. எது வழி? எது வழி? இந்த வாழ்க்கையே ஒரு வழி தான். பயணிகள் தான் நாம். நாம் யார் இந்த பூமியில், இந்த உலகத்தில்? ஒரு பயணி. நாம் வழிபோக்கன். இந்த பூமியில் நாம் எல்லாரும் பயணிகளாக இருக்கிறோம். போன வருஷத்தில் நடந்து வந்தோம், இந்த வருஷத்தில் நடக்க போகிறோம். இந்த வருஷம் எப்படிப்பட்ட வழியா இருக்குமோ, நீ போகிறதான வழியிலே நீ அழியாம இருக்கணும் அப்படின்னா நீ அவரை முத்தம் செய். அதான் நம்ம பாடணும்ல, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாம முத்தம் பண்ணுகிறேன். நீ ஓயாம முத்தம் செய்யணும். முத்தம் என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான துதி, ஸ்தோத்திரங்கள், ஆராதனை. அது ரொம்ப சூப்பரா இருக்கணும். அந்த உதடுகள் இனிமையா இருக்கணும். யாருடைய உதடுகள் இனிமையா இருக்கும்? சுத்த இருதயத்தை விரும்புகனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை பேருக்கு ராஜா உங்களுக்கு சிநேகிதனா மாறணும்? எல்லா ராஜாவை பார்க்கல பெரிய ராஜா இயேசு ராஜா, அவர் உனக்கு சிநேகிதனா மாறணும் அப்படின்னா உன் உதடுகள் இனிமையா இருக்கணும். உன் உதடுகள் இனிமையா இருக்கணும் அப்படின்னா உன் இருதயம் சுத்தமா இருக்கணும். இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். சொல்றது புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு என் உதடுகள் இனிமையா இருக்கணும்? எத்தனை பேருக்கு என் துதி ஆராதனை இனிமையாக இருக்கணும்? எங்கே வரணும்? இருதயம், சுத்த இருதயம். நிறைய பேருடைய இருதயம் கெட்டு போன இருதயம், கள்ளங்கள், கபடங்கள், வஞ்சகங்கள் நிறைந்த இருதயம். ஆகவே அவருடைய துதியை, ஸ்தோத்திரத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியலை.
இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், தாவீது கேட்டது போல சுத்த இருதயத்தை எனக்குள்ளே உருவாக்கும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி கேட்குறோம்? ஆண்டவரை உயர்த்தி, ஆண்டவரை கையை உயர்த்தி, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்குள்ளே உருவாக்கும், என் வாய் என் உதடுகள் எல்லாம் இனிமையாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்போ இனிமையான உதடுகள் முத்தம் கொடுத்தது அப்படின்னு சொன்னா, அந்த முத்தம் இன்பமாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அந்த முத்தத்தை தான், அந்த துதியை தான், அந்த ஆராதனையை தான், அந்த ஸ்தோத்திரத்தை தான் கர்த்தர், இது எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம், இது எப்படிப்பட்ட ஆராதனை, இது எப்படிப்பட்ட பாடல், எங்கே இருந்து இது வருதா? சுத்தமான இடத்திலிருந்து வருதா, அல்லாவிட்டால் பரிசுத்தமான இடத்திலிருந்து வருதா? அதை கர்த்தர் பார்த்து அங்கீகரிப்பதா, அவாய்ட் பண்ணுவதா, அதை கர்த்தரே தீர்மானம் பண்ணுகிறவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும். எத்தனை பேர் நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும், நான் நிராகரிக்கப்படக்கூடாது, என்னை கர்த்தர் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடக்கூடாது, கர்த்தர் என்னை அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா சுத்தமான பலிகள், பெஸ்டான காணிக்கைகள், பெஸ்டான துதிகள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கொண்டு வரணும். அவருடைய அவரை நீ முத்தம் செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அண்டிக் கொள்ளணும் என்ன அர்த்தம்? அவர் கோபத்தை பார்த்த உடனே டமானு காலில் விழுந்துடணும். புரியுதா? எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? ஒரு அப்பா பிள்ளைய அடிக்கிறதுக்கு ஆக்ரோஷமா நிற்கிறாருனாக்கா, கொம்பை எடுத்துட்டு பெரம்பை எடுத்துட்டு நிற்கிறாருனாக்கா, ஞானமுள்ள பிள்ளை என்ன தெரியுமா பண்ணும்? அப்பா உங்க அடியை என்னால் தாங்க முடியாது, ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கும். ஞானமுள்ள பிள்ளை, ஐயோ அந்த அப்பாவால் அந்த பிள்ளை அடிக்கவே முடியாது. என் பொண்ணு கிரேஸ் அந்த மாதிரி தான். இவன் இருக்கிறானே அப்படி நிற்பான். அவன் என்ன மாதிரி ஆள். எங்கள் அப்பாவை பார்த்து ஒரு நாள் சொன்னேன், பா எவ்வளோ அடிக்கிறோமோ அடிச்சுட்டு போயிட்டே இருங்க, கோபம் தானே என் மேலே அப்படின்னு 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது சொன்னேன். என் புள்ள இவன் அப்படி நின்னா பெண்டு எடுத்துருவேன். அது உபதேசம் கேட்காத பையன் நான் அப்போ. இப்போ உபதேசத்தை கற்றுக் கொடுக்குறேன்ல, உடனே பண்ணிஞ்சிடணும். சில பேர் எத்தனை தான் வாங்கினாலும், எத்தனை தான் உருட்டி பிரட்டி அடித்தாலும் அவன் திருந்தவே மாட்டான். மீண்டும் மீண்டும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஞானமாக இருக்கணும். அப்படின்னா அவர் கோபமாக குமாரன் நிற்கும் போது அவர் அண்டிக்கொள், அவரிடத்துல போய் விழுந்துரு, காலில் டமானு விழுந்துரு. அவரை கட்டி பிடிச்சுக்க. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே அப்படின்னு உங்கள் பாதத்தை கண்ணீரால் நடைக்கிறப்பா, என்னை அடிச்சிடாதீங்க. உங்கள் கோபம் என் மேலே வந்ததுன்னா ஐயோ என்னால் தாங்க முடியாது. ஆகவே நான் உண்மை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா. பாக்கியவான்கள் ஞானம் உள்ளவங்க அவரை அண்டிக்கொள்ளுவாங்க, அவருடைய பாதத்தை முத்தமிடுவாங்க. இப்படி தான் கர்த்தரை சேவிக்கணும். எப்படி கர்த்தரை சேவிக்கணும்? இந்த வருஷத்தில் யாருக்கு முன்னால தேவன் தம்முடைய தூதனானவரை அனுப்புகிறார் அப்படின்னா, அவரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அவரை எப்படி சேவிக்கணும் நான் உங்களுக்கு சொல்லி புட்டு வைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? அவரை கட்டி பிடிச்சிக்குங்க, அவரை அண்டிக் கொள்ளுங்க, அவரை நெருங்குங்க. வேற யாரையும் நெருங்கிடாதீங்க. வேற யாரை நெருங்கணும்? விபத்தை தவிர்க்க 10 மீட்டர் இடைவெளி தேவை. யாரா இருந்தாலும் ஐயோ விபத்து வந்துடக்கூடாது, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்க. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாத. அது எந்த இடம் அப்படின்னா கர்த்தருடைய சமூகம், தேவன். கட்டி பிடிச்சிக்க, ஒட்டிக்கொள், அவரோடு உறவாடு, அவரை அண்டிக்கொள், அவரை முத்தம் கொடுக்குன்னா பக்கத்தில் போனால் தான் முடியும். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? பக்கத்தில் போ, கிட்ட வா, என்னை முத்தம் செய். அதெல்லாம் கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். அப்போது எப்படி சேவிக்கணும்? பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும், நடுக்கத்துடனே கலி கூறணும், பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணும். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். இந்த வருஷத்தில் தேவனுடைய கோபம் இந்த பூமியில பற்றி எரிகிறதான வருஷமா இருக்கலாம். அதனால நாம் என்ன செய்யணும்? இந்த வருஷத்தில் நாம் போகிறதான வழியில நாம் அழிந்து போக கூடாதுன்னா அவரை முத்தம் செய்யணும், அண்டிக் கொள்ளணும், கர்த்தரை பயத்தோடு கூட சேவிக்கணும். அப்படின்னா கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தில் ஆபத்தான, கர்த்தரை சேவிக்காதவர்களுக்கு இந்த வருஷம் ஆபத்தான வருஷம். மார்க் பண்ணிக்கிங்க. கர்த்தரை சேவிக்காதவர்களுக்கு இந்த வருஷம் ஆபத்தான வருஷம். கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கோ இந்த வருஷம் ஆசீர்வாதமான வருஷம்.
குடுகுடுப்புக்காரன். நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிற மாதிரி இந்த புது வருஷ இரவில் பாஸ்டர் வந்து இப்படி குடுகுடுப்புக்காரன் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் எப்படி சேவிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கர்த்தரை சேவித்தா அவன் பாக்கியவான், அவனை யாருமே அசைக்க முடியாது. இதெல்லாம் ரகசியம், இதெல்லாம் ரகசியம், நான் அறிந்த ரகசியம், பரம ரகசியம். அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். வேளாங்கண்ணி சிஸ்டர் புரியுதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரை சேவிக்கிறவனுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமான வருஷம். நான் கர்த்தரை சேவிக்க மாட்டேன்றவனுக்கு இந்த வருஷம் ஆபத்தான வருஷம். சரி, அப்போ அவரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த வருஷத்தில் நாம் போகிறதான ஸ்தோத்திரம் வழியில் அவரை நாம் என்ன செய்யணும்? முத்தம் செய்ய வேண்டும். அப்போ கர்த்தரை சேவித்தால் வருகிறதான ஆசீர்வாதங்கள் என்ன, அது நம்ம பார்க்கணும். கர்த்தரை சேவித்தால் வருகிற ஆசீர்வாதம் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல விழிப்பாக இருந்து இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டா இந்த வருஷத்தில் இதை அப்படியே கர்த்தர் நமக்கு நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ என்ன, கர்த்தரை சேவிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? அதுதான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். சேவிக்க கடவீர்கள். சேவித்தால் என்ன நடக்கும்? அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போன உடனே யார் ஞாபகம் வந்துடணும்? சொல்லுங்கம்மா. ஏசப்பா ஞாபகம். ஏன்னா அவர் தான் 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுத்தார். அப்பத்தை ஆசீர்வதிப்பது இயேசுவை தவிர இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அடுத்தது தண்ணீர் ஆசீர்வதித்து தருவாராம். தண்ணீர்னு உடனே யார் ஞாபகம் வந்துடணும்? இயேசு. இந்த கழுதை இயேசுவை மட்டும்தான் உயர்த்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் இந்த கழுதை இயேசுவை உயர்த்துகிற சுமக்கிற கழுதை. அப்போ தண்ணீர்னு உடனே யார் ஞாபகம் வந்துடணும்னா இயேசு என்ன பண்ணார்? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெறும் பச்சை தண்ணி கற்சாடி நீரை கனிரசமாய் கர்த்தர் மாற்றினார். அப்போ தண்ணீரை உனக்கு ஆசீர்வதித்து தருகிறவர் இயேசு, அப்பத்தை ஆசீர்வதித்து தருகிறவர் இயேசு. அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வியாதியை நீக்குகிற ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் யாரு? இயேசு. இயேசுவினால தீர்க்கப்பட முடியாத வியாதி என்று ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அப்ப இயேசு வியாதியஸ்தர்களை குணமாக்கினவர், சொஸ்தப்படுத்தினவர். இந்த 3 காரியம் வந்த உடனே அங்கே யார் இருக்கிறார் அப்படின்னா இயேசு இருக்கிறார். உன்னை கர்த்தரை சேவித்தால் அந்த தூதனானவர் உனக்கு முன்னால் போகும்போது நீ புசிக்கிற போஜனம், நீ குடிக்கிறதான தண்ணி, இது 2ஐயும் ஆசீர்வதிக்கும் போது உனக்குள் இருக்கிற வியாதி வெளியே போயிடும். இயேசுவின் ரத்தம் அந்த போஜனத்தில் தெளிக்கப்படும் பொழுது, இயேசுவின் ரத்தம் அந்த தண்ணீரிலே தெளிக்கப்படும் போது, அதை எடுத்து நீ உனக்குள்ளே பானம் பண்ணும்போது, அதை எடுத்து நீ உனக்குள்ளே புசிக்கும் போது உள்ள என்ன இருந்தாலும் வெளியே ஓடி போயிடும். எத்தனை பேருக்கு சொல்றது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆசீர்வாதம் உள்ள வரும்போது சாபம் வெளியே போயிடும். ஜீவன் உள்ள வரும் பொழுது மரணம் வெளியே போயிடும். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் உள்ள வரும்போது தரித்திரம் வெளியே போயிடும். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அப்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம். இந்த வருஷத்துல கர்த்தரை நாம் சேவிப்போம் என்று சொன்னா, நீ கர்த்தரை சேவித்து கொஞ்சோண்டு தான் உங்களுக்கு மாவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சோண்டு தான் உங்களுக்கு எண்ணெய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பஞ்சகாலம் தீரும் மட்டும் உடைய பாத்திரங்களை, உடைய கலசத்தை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து தருவேன்றாரு, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவென்றார். அப்புறம் உன்னுடைய கர்ப்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்திலும் இருப்பதில்லை. உன் ஆயுசு யாருன்னா ஐயோ போன வருஷத்துல இவர் மறந்து செத்து போயிட்டாரு, போன வருஷத்துல அவருக்கு அப்படி நடந்ததே, போன வருஷத்துல இவருக்கு இப்படி நடந்ததே. போன வருஷம்னா நேற்று தான், போன வாரம் தான், போன மாதம் தான்,
அவங்களுக்கு இப்படி நடந்ததே, இவங்களுக்கு இப்படி நடந்ததே அப்படின்னு யாருன்னா பயந்துக்கிட்டு இருந்தால் பயந்தான் கவுளிங்க. இன்னைக்கு வார்த்தை வருது, நீ கர்த்தரை சேவித்தால் நீ சாப்பிட்றதான போஜனத்தையும் நீ குடிக்கிறதான தண்ணீரையும் ஆசீர்வதித்து உனக்கு தருவார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார், உன்னுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துவார். கையை உயர்த்தலையே சொல்லும். யாருக்கு வேணாலும், எவனுக்கு வேணாலும், எவளுக்கு வேணாலும், எது வேணுமாலும் நடக்கலாம். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் இங்கே வந்து இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு நீ பயந்து கர்த்தரை நீ சேவித்து அவர் கொடுக்கிறதுன அந்த அப்பத்தையும் அந்த அந்த ரசத்தையும் நீ வாங்கி உனக்குள்ளே புசித்து பானம் பண்ணும் பொழுது ஐயா ஆண்டவர் உனக்கு ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுவார்? பூரணப்படுத்தி தருவார். ஐயா உயர்த்தலையே, நீ சாக மாட்ட, நீ பிழைத்து கொள்ளுவ. ஏசாயா தீர்க்கதரிசி ஒருத்தரை பார்த்து சொன்னான், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர். ஆனால் இன்றைக்கு ஆபேல் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீர் சாக மாட்டீர், நீர் பிழைத்து கொள்ளுவீர். எப்பொழுது? நிபந்தனை, கர்த்தரையே எப்படி சேவிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம். பயத்துடனே. அப்போ பயத்துடனே, அப்போ எது பயம்? எது பயம்? தீமையை வெறுப்பதே, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிறதான அந்த பயம். அவனுக்கு வியாதியை கர்த்தர் அகற்றுவார், ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? பூரணப்படுத்தி தருவார். வாசிங்கம்மா. சொல்றாரு பாருங்க, எனக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு. அப்போ ஆயுசு நாட்கள் பூரணமாகணும்னா அவருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்கணும், அப்படிதானே? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நமக்கு முன்னால கர்த்தர் போக செய்வாரா? நீ போகிறதான இடம் எங்கும் உள்ள ஜனங்களை நான் உனக்கு முன்னால கலங்கடித்து, உன் சத்துருக்களை உனக்கு முன்னால முதுகு காட்ட பண்ணுவேன். உனக்கு முகத்துக்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்தி விட. குலவிக கையை உயர்த்தலையே சொல்லுங்க. நமக்கு முன்னால எதை அனுப்புவாராம்? போன வாரத்தில் பார்த்தோம். போன வாரமா அதுக்கு முன்னால வாரமா அவருடைய பெரிய சேனை. பெரிய சேனை என்னது? வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு. எவ்வளோ பெரிய சேனை பாருங்க. இப்போ ஒரு சேனை அனுப்புறேன்றாரு, குலவிகள். கையை உயர்த்தலையே சொல்லுங்க. குலவிகளை நமக்கு முன்னால இந்த வருஷத்துல கர்த்தர் அனுப்ப போறாராம். எதுக்கு அனுப்ப போறாராம்? நம்முடைய எதிரிகளை நம்மை விட்டு அகற்றுவதற்காக. கையை உயர்த்தலையே சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த குலவி நமக்காக யுத்தம் பண்ணும். எத்தனை பேர் சொல்றது புரியும்? நீ யுத்தம் பண்ண வேண்டாம், உன் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண நீ போனா அங்கே விபரீதங்கள் வரும், அங்கே உன் இருதயம் கலங்கும், உன் ஆவி கலங்கும். அதனால் நீ சும்மா இருப்ப, வேற குலவி ஆண்டவர் எழுப்பி விட்டுருப்பாரு. எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? அப்போது இதெல்லாம் நடக்கும். நாம் கர்த்தரை சேவித்தா. பாஸ்டர் என்னை கோழையாக மாத்துறாரோ உபதேசத்தை சொல்லி சொல்லி, நீ 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 அமைதியாக நீ மாறு. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ அமர்ந்திருக்க தான் இங்கே சொல்லித்தரப்படுமே தவிர, நீ சிம்சோனை போல மாறு சொல்லித்தர மாட்டோம். நீ சிம்சோனை போல என்ன பண்ணு? 1000 பேர் நீ கொன்று போடு, நீ பட்டயத்தை எடு, அவனை போய் மிரட்டு. நீ மிரட்டினா நீ தொலைஞ்ச. யாரையும் மிரட்டுறதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை. எல்லாருக்கும் முன்பாக நாம் பணியவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாமுமாக மாறவும், அடிமைகளுக்கு அடிமையாக மாறவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கை உயர்த்தலையே சொல்லாமா? ஆமாம், வீரம்தான் நமக்கு பெரிய இது, நம்ம பெருமை நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த சாந்தம் இருந்தால் போதும், அமைதி இருந்தால் போதும். அதனாலேயே நாம் காரியத்தை என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். அமர்ந்திருப்போம், அமைதியாக இருப்போம். அவங்க நம்மளை பார்த்து கோட நினைச்சாலும் நமக்கு முன்னால் கர்த்தர் அவங்கள வெட்கப்படுத்த ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனார். குலவிகளை கர்த்தர் உனக்கு முன்னால் அனுப்புவார். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி ஒரே வருஷத்துக்குள்ள அவைகளை உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ. இவ்வளவு நம்ம ஆண்டவர் ஞானம் உள்ள தேவன். கையை உயர்த்த அல்லையோ சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லையோ சொல்லுங்க. இதை நீங்க வாசிக்கும் போது எப்பா ஒரு வருஷத்திலே துரத்திடுவாரோன்னு நினைக்காதீங்க. ஒரே வருஷத்துக்குள்ள உன் எதிரிகளை உனக்கு முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து
தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். கையை உயர்த்தலையா சொல்லுங்க. இதுதான் கர்த்தருடைய ஞானம். எடுத்த உடனே எனக்கு விரோதமா இருக்கிற அத்தனை பேரும் போட்டுக்கின்னு போயிட்டான் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய சத்துருக்களை நம்மை விட்டு அகற்றுவது எதற்காக அப்படின்னா நாம் விருத்தி அடைவதற்காக. ஹல்லேலூயா. கை உயர்த்துறலையா சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் நம்மை விட்டு அந்த சத்துருக்களை விரட்டி விடுவாராம். இப்போ நான் சொன்னதை இப்போ வாசிச்சதை சுருக்கமாக சொல்லிடுறேன். கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தில் 7 ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போறார். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், அப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். 2வது ஆசீர்வாதம், தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். 3வது ஆசீர்வாதம், வியாதியை கர்த்தர் நம்மை விட்டு விலக்குவார். 4வது கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். 5வது ஆயுசு நாட்களை கர்த்தர் பூரணப்படுத்துவார். 6வது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நமக்கு முன்னால கர்த்தர் போக செய்வார். 7வது சத்துருக்களை நம்மை விட்டு கர்த்தர் விலக்குவார். 7 என்பது எதை குறிக்கிறது? பரிபூர்ணத்தை குறிக்கிறது. பரிபூர்ண ஆசீர்வாதம் இந்த வருஷத்தில் கர்த்தரை சேவித்தால் ஆண்டவர் நமக்கு தருவார். எத்தனை பேர் மார்க் பண்ணிக்கிட்டீங்க 7 ஆசீர்வாதம்? புரியுதா? எத்தனை பேர் கர்ப்பம்னாக்கா நீ பெற்றிருக்கிற பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கையை உயர்த்தலையா சொல்லுங்க. இன்னும் இல்லைனாலும் கர்த்தர் கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அது கர்த்தரை சேவித்தால். கர்த்தரை சேவிக்கிறதுன்றது கர்த்தருக்கு பக்கத்தில் போகிறது. கர்த்தருக்கு பக்கத்தில் போனால் பட்டமரமும் தழைக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம யாருக்கு பக்கத்தில் போகணும்? கர்த்தருக்கு பக்கத்தில் போகணும். கர்த்தருக்கு பக்கத்தில் போனால் அதிசயத்தை பார்ப்ப. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. அப்படி தானே? அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அவருடைய பெயர்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இயேசுவுக்கு பக்கத்தில் உங்களை நடத்த தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவுக்கு பக்கத்தில் நீங்கள் போங்க. பயத்தோடு கூட கர்த்தரை சேவியுங்க. அவரை சேவிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுன்றதை நாம் கற்றுக்கொண்டு அந்த ஞானத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. சரி, இது எப்பொழுது நடக்கும்? இந்த 7 ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்பொழுது அவரை சேவிக்கும் போது நடக்கும். இப்போ சொல்கிறேன், சேவித்தல்னா என்ன அர்த்தம்? சேவித்தல் அப்படின்றதான அந்த வார்த்தைக்கு வணங்குதல் என்று ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. சேவித்தல் என்றால் வணங்குதல். அப்போது நம்முடைய கர்த்தர் ஒருவரே வணக்கத்துக்கு உரியவர். ஹல்லேலூயா. கையை உயர்த்தலையா சொல்லுங்க. நம்முடைய கர்த்தர் ஒருவரே வணக்கத்துக்கு உரியவர். அவர் மாத்திரமே. ஸ்தோத்திரம். அப்போது நாம் வணங்கவும், நாம் பணியவும், நாம் குனியவும் கர்த்தர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறார். காரணம், அவர் நம்மை உண்டாக்கினவர். கை உயர்த்தலையா சொல்லுங்க. நீ உன்னை உண்டாக்கினவருக்கு முன்னால் வணங்க மாட்டியா? நீ உன்னை உண்டாக்கினவருக்கு முன்னால் குனிய மாட்டியா? நீ உன்னை உண்டாக்கினவருக்கு முன்பாக பணிய மாட்டியா? அவர் தான் நம்மை உண்டாக்கினார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதத்தின் புஸ்தகம் 95வது சங்கீதம் 6, 7 வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 95. நம்மை உண்டாக்கின நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகள். கரங்களை உயர்த்தி அல்லையே சொல்லுங்க. அவருடைய கைக்குள்ள இருக்கிற ஆடெல்லாம் கையை உயர்த்தி வரலையே சொல்லுங்க. நிறைய பேர் கைக்குள்ள இருக்க மாட்டாங்க, கையை விட்டு வெளியே போவாங்க. நண்டு கொழுத்தா வலையில தங்காதான். வேதம் என்ன சொல்லுது? ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ள என்ன பண்ணு? அடங்கி இரு. அவருடைய கையில் இருக்கணும். சபை தான் கர்த்தருடைய கை. ஆண்டவருடைய கிருபை எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு என்னத்துக்கு எதுக்கு போகிறீங்க? ஏன் என்ன ஒரு வார்த்தையை உன்னால் தாங்க முடியாதா? ஒரு வார்த்தையை தாங்க முடியாதா? நான் உன்னை எய்ம் பண்ணி சொன்னாக்கா பரவாயில்லையே, அது கூட இல்லையே. அப்போது அந்த சுலகில் போட்டு அந்த கோதுமையை புடைத்தால் தேவையில்லாதது வெளியே போகுது, தேவையில்லாத பொத்துக்குன்னு வெளியே போகுது. அப்படி இப்போ கையில் அடங்கியிரு. சபை என்பது கர்த்தருடைய கை. இந்த சபையில் யாரெல்லாம் அடங்கி இருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தரே ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள, அவங்க ஆயுசு நாட்கள் பூரணமாகும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அந்த பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். நானும் நீங்களும் அவருடைய பலத்த கையிலே அடங்கி இருக்கணும்.
அப்பாவை நம்பி அவருடைய பாதத்தில் காத்திருக்கணும், அவரை முத்தமிடணும். அவர் கோபம் நம்ம மேலே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய கையில் இருக்கிற ஆடெல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் கைக்குள்ளான ஆடுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனத்தில் சங்கீதம் 100வது சங்கீதம் 3வது வசனம், சங்கீதம் 100:3 வாசிங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தான் நம்மை உண்டாக்கினார். எத்தனை பேர் இயேசுவை உண்டாக்கினீங்க? எத்தனை பேர் இயேசு உண்டாக்குனாரு? உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்ப நாம் உண்டானவர்கள், அப்படி தானே? உண்டானவங்கெல்லாம் கையை உயர்த்தல சொல்லுங்க. குழந்தை உண்டாயிருக்குதா அப்படின்னு கேட்குறோம்ல. நம்ம எல்லாம் உண்டானவர்கள், ஆனால் உண்டாக்கினவர் அவர் தான். அப்ப அவர் நம்மை உண்டாக்கினார், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அப்ப மேய்ச்சலின் ஆடுகள்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய கைக்குள்ள இருக்கிற ஆடெல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு நாம் ஆரம்பிக்கிற இந்த வருஷத்துல யாருக்கு முன்னால கர்த்தருடைய தூதனை அனுப்புகிறார் அப்படின்னா, கர்த்தருடைய மேய்ச்சலின் ஆடுகள் யாரோ, கர்த்தருடைய கைக்குள்ளான ஆடுகள் யாரோ, அவர்களுக்கு முன்பாக தேவன் அவருடைய தூதனை அனுப்பி 2 காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அந்த 2 காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் போகிற வழியிலே அவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறாரு. 2வது, அவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு அவங்கள கர்த்தர் கொண்டு போய் பத்திரமாய் சேர்க்கிறார். எத்தனை பேருக்கு சொல்றது புரியும்? நம்ம போறோம்னா ஒரு நிச்சயத்தோடு கூட போனோம் இல்லை, எங்கேயோ ஊருக்கு கிளம்பிட்டோம், எந்த ஊருக்கு போகிறோன்னு தெரியணும் இல்லை. இப்போ இந்த பூமியில் பிறந்துட்டோம், இப்போ நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பயணம், நம்முடைய முடிவு எது? நம்முடைய முடிவு எது? பை உலகத்திலிருந்து பொய் உலகத்தின் வழியாக மெய் உலகத்துக்கு போகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். பை உலகத்திலிருந்து, பை உலகம்னா எது? தாயின் கர்ப்ப பையிலிருந்து. பொய் உலகம்னா எது? இதோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தியா, சூரியன், இதான் சூரியனா, இதான் சந்திரனா, இதான் நட்சத்திரமா, இதான் சமுத்திரமா, இதான் மலைகளா, இதான் ஓடும் அருவிகளா, எல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? இது பொய் உலகம். பை உலகத்திலே இருந்து பொய் உலகத்துக்கு வந்து மெய் உலகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அப்படி போறவங்கெல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எம்மா சகோதரி, நான் என்ன சொல்ல, உங்களை தான் பார்த்து பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். பேசியும் தூங்கினா எப்படி? சரீரத்தில் பலவீனமா? எல்லாருக்கும் பலவீனம் தான். நாங்கன்னா குத்துக்கல்லா, எல்லாருக்கும் பலவீனம் தான். இப்படி மாத்திரம் தெரிஞ்சிருந்தா பாஸ்டர் வீட்லேயே படுத்து தூங்கிட்டு இருப்பேனே பாஸ்டர். ஆசீர்வாதம் வேணும்னு தானே வந்திருக்கிறீங்க. கையை உயர்த்தல இல்லையோ? கண்ணை மூடாதீங்க சிஸ்டர். நான் கண்ணை மூடினா என்ன ஆகும்? கண்ணை மூடாதீங்க. தேவ பிள்ளைகளே, பை உலகத்திலிருந்து எங்கே வந்திருக்கிறோம்? எங்கே போயிட்டுருக்குறோம்? எங்கே போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அவருடைய தூதனானவரை நமக்கு முன்னாலே ஏன் அனுப்புகிறாரு? நாம் போகிற வழியிலே நம்மை பாதுகாக்கணும். 2வது, நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கணும். பத்திரமா யார் கொண்டு போக முடியும்? பத்திரமா யார் நம்மை பாதுகாக்க முடியும்? அவரை தான் நமக்காக தேவன் அனுப்புகிறார். அல்லேலூயா. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. யார் நம்மை பாதுகாக்க முடியுமோ, யார் நம்மை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு போக வேண்டிய இடத்துல சேர்க்க முடியுமோ, அவரை தான் பிதாவாகிய தேவன் இந்த வருஷத்துல நமக்கு முன்னால் அனுப்புகிறார். அது யாரு? அவருடைய குமாரன். அவரை தவிர மனுக்குலத்தின் மேல் இரக்கம் உள்ளவர் வேறு யாருமே கிடையாது. அவர் தான் காரியத்தை கச்சிதமாக முடிப்பார். கை உயர்த்தலே இன்னும் கம்பீரம் ஒரு அல்லே. அப்போ தேவ பிள்ளைகளே, 2 காரியத்தை செய்யறதுக்காக ஆடுகளுக்கு முன்பாக தேவனுடைய குமாரனை அனுப்புகிறார். போகிற வழியிலே ஆடுகளை பாதுகாக்கணும், ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கணும். அதற்காக கர்த்தர் அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவை அதற்காக தான் என்ன பண்றார்? ஆண்டவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 காரியம். அப்போ அவர் கொண்டு போய் பத்திரமாய் ஆண்டவர் வந்து சேர்க்கிறவர். அப்போ அந்த தூதன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? அவர் ஆடுகளின் மேய்ப்பர். எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்குது 13வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. எபிரேயர் 13:20.
ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆடுகளின் பெரிய மேய்ப்பனா. அந்த பெரிய மேய்ப்பன் ஆடுகளை எடுத்து எங்கே கொடுத்துருக்காரு தெரியுமா? சின்ன சின்ன மேய்ப்பன் கிட்ட கொடுத்துருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? சின்ன சின்ன மேய்ப்பன், சின்ன சின்ன ஊழியக்காரன். இதோ இப்போ சகோதரி சொல்கிறாங்க, நீங்கள் தான் பாச சின்ன ஊழியக்காரன்றாரு சொல்கிறாங்க. சின்ன சின்ன மேய்ப்பன், பாத்திரமே இல்லை. ஒரு சகோதரி அன்றைக்கி சொன்னாங்க, இதுக்கு நான் தகுதியே இல்லை பாஸ்டர், ஏன்னா இந்த வருஷத்தில் இப்படியெல்லாம் கர்த்தர் என்னை நடத்திட்டு வர்றதுக்கு. அவங்க மட்டும்தான் சொல்ல முடியுமா? நானும் சொல்ல முடியும். இந்த ஜனங்களை கர்த்தர் எங்ககிட்ட கொடுத்து இவங்களை மேய்க்கிறது யார் மேய்க்க சொல்கிறார் அப்படின்னா பெரிய மேய்ப்பன். அவர் தான் வேலையை கொடுத்துருக்கிறார், அவர் தான் உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறார், அவர் தான் பொறுப்பை கொடுத்துருக்கிறார், அவர் தான் ஆடுகளை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ கொடுத்து என்ன பண்ணுறாரு? அந்த சின்ன மேய்ப்பன் கிட்ட கொடுத்து அந்த பெரிய மேய்ப்பன் என்ன செய்கிறாரு? ஆடுகளை மேய்க்க சொல்கிறார். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது எப்படி மேய்க்க சொல்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? பார்த்து சொல்றாரு, சீமோனே நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன் சொல்றான், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. பிறகு மறுபடியும் இன்னொரு டைம் கேட்கிறாரு, சீமோனே என் ஆடு. அப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னொரு டைமும் சொல்றாரு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? உடனே அவன் துக்கப்படுறான், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார் மறுபடியும், நீ என் ஆடுகளை மேய்ப்ப. அப்போ யாருக்கிட்ட ஆடுகளை மேய்க்க ஆண்டவர் கொடுக்கிறார் ஆடுகள் அப்படின்னா தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவனிடத்தில் ஆடுகளை மேய்க்கும்படியாக பொறுப்பை கர்த்தர் தருகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லையா சொல்லுவோமா? அதை குறித்து 1 பேதுருவில் பேதுரு எழுதுறாரு. 1 பேதுருவில் 5ஆம் அதிகாரம் 2-4 வசனம் வரைக்கும், உங்களிடத்தில் இருக்கிறதான தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாக. அவலட்சணமான ஆதாயம், சோறு கிடைக்கும், இல்லை பணம் கிடைக்கும், இல்லை ட்ரெஸ்ஸு கிடைக்கும், இல்லை கொஞ்சம் வசதி கிடைக்கும், இல்லை கொஞ்சம் பிழைப்பு கிடைக்கும் அப்படின்னு அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும். கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் யார் தெரியுமா? தேவனுடைய ஜனங்கள். கையை உயர்த்தலையா சொல்லுங்க. நீங்க தான் கர்த்தருடைய சுதந்திரம், நீங்க தான் கர்த்தருடைய ஆடுகள். ஏம்மா சரஸ் சிஸ்டர் கொஞ்சம் கவனிங்க சிஸ்டர், முடிச்சிருந்தா கொஞ்சம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் சொன்னல சுருக்கமாக முடிப்பேன்னு சொல்லிட்டு, பாஸ் நீங்கள் சுருக்கமானாவே அது பெருக்கமால போவோம். ஹல்லேலூயா. எழுந்து நின்று உட்காந்துடலாமா? வேணாம் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கம்பீரமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் எழுந்துக்கிற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இது புது வருஷம், யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அல்லேலூயா. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பா இருக்கிறவங்க கிட்ட ஆடுகளை கர்த்தர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, அந்த பேதுரு சொல்றாரு, அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு. சுதந்திரத்தை இருமாப்பாக ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்க. நீங்க அப்படி செய்தீங்கன்னா பிரதான, முன்னால நம்ம வாசிக்க கேட்டோம் பெரிய மேய்ப்பன், இப்ப வாசிக்கிறாங்க பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை, தேவனுடைய ஜனங்களை, தேவனுடைய சபையை, தேவனுடைய மந்தையை நாங்கள் பத்திரமா ஆண்டவர் விரும்புறது போல மேய்த்தா வாடாத கிரீடத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா.
ஒருவேளை நீங்கள் உங்கள் மூலமாக எனக்கு நன்மை கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனால் முகம் கோணாமல் நாங்கள் மனதார மனப்பூர்வமாக அன்றைக்கி என்ன கொடுத்தாலும் அதை நாங்கள் பொக்கிஷமாக நினைத்து ஆண்டவருக்காக அந்த ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் மகிமையான வாடாத கிரீடத்தை கர்த்தர் தருகிற தேவனாரு. கையை உயர்த்தலையே. ஆனால் நான் சொல்கிறேன், உண்மையாகவே கர்த்தருடைய மந்தையை மேய்த்தா, கர்த்தருடைய ஆடுகளை மேய்த்தா, அவனை கர்த்தர் நிச்சயமாகவே அவனை ஒன்றும் இல்லாதவனாக விடவே மாட்டார் அப்படின்றத ஒன்றும் இல்லாதவனாகிய நான் சொல்கிறேன். புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போன்னு இல்லை, இங்கன்னு இல்லை, சென்னையில் இருக்கிற நாட்கள் இருந்தே, நான் வேலை செஞ்ச நாட்கள் இருந்தே சொல்கிறேன். மாதத்துக்கு 700 ரூபாய் சம்பளம் வாங்கின அந்த நாட்கள் இருந்தே சொல்கிறேன். கர்த்தருக்காக மாத்திரம் மனப்பூர்வம், அது எந்த உலக வேலையாக இருந்தாலும் சரி, அதை மனப்பூர்வமாக வாங்குகிறதான அந்த அந்த ஊதியத்துக்கு ஏற்ற விதத்தில் மனப்பூர்வம் முகம் கோணாமல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளது. கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவார், வாலாக்காமல் கர்த்தர் தலையாக்குவார். நிச்சயமாக அதை ஆண்டவர் செய்ய. ஏன்னா அது பரலோக தேவன் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வேற எங்கேயோ போகிற ஆளை திசை திருப்பி இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சு நம் தேவைகளை சந்திக்க வைக்க அவர் வல்லமையுள்ள தேவன். அது அவரால் முடியும். ஏன்னா ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்களை போல் இருக்குதாம். அதை அவர் தமக்கு சித்தமானபடி என்ன பண்ணுறாராம்? திருப்புறாராம். பிள்ளைகளுடைய இருதயத்தை நமக்கு ஏற்ற விதத்தில் வசப்படுத்துகிறவர் ஆண்டவர் தான். மனைவியினுடைய இருதயத்தையும், கணவனுடைய இருதயத்தையும், உடன் பிறப்புகளின் இருதயத்தையும், தாய் தகப்பனுடைய இருதயத்தையும், ஊரில் இருக்கிற அத்தனை பேருடைய இருதயத்தையும் நமக்கு வசப்படுத்த அவர் வல்லமை உள்ளது. எப்பொழுது அப்படின்னா, நாம் அவருடைய சித்தத்தை செய்யும்போது, அவரை சேவிக்கும் போது. இது நடக்குமா நடக்காதா? வேற எங்கேயோ போகிறதான பணங்களை கொண்டு வந்து, காடைகளை கொண்டு வந்து நம் பாளையத்தை நிரப்ப ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். புரியுதா? எத்தனை ஜாதிகளின் செல்வங்களை நமக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லமை இல்லை. ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? வெள்ளியும் பொண்ணும் கர்த்தர். நம்ம எதுக்கும் நம்ம ஓடக்கூடாது. பொருட்களை தேடி, வசதியை தேடி ஓடாத. அது தொடுவானம். வானத்தை எவனும் என்ன பண்ணுறதில்ல, தொடுவது கிடையாது. வானத்தை யாரும் தொட முடியாது. தொடுவானம் போய்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், நீ இருக்கிற இடத்திலேயே கர்த்தரை சேவித்து நீ வந்து வேதம் சொல்லுகிறது போதும் என்கிறதான மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எத்தனை பேருக்கு மிகுந்த ஆதாயம் வேணும்? மிகுந்த ஆதாயம் வேணுன்றவங்கெல்லாம் கையை உயர்த்தி வெளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதை வசப்படுத்தி உன் கிட்ட கொண்டு வந்து உன் பாத்திரங்களை நிரம்பி வழிய வைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீ மட்டும் அவர் தானே எல்லாமே, அவர் தான் உண்டானதெல்லாம் எல்லாம் அவரால் தான் உண்டாயிருக்குது. அப்போ நம்முடைய கர்த்தர் தான் நமக்கு. அவரை நீ வசப்படுத்திக்கிட்டா போதும், உன்னை அவருக்கு வசப்படுத்தினா போதும், மீதி எல்லாம் நமக்கு வசப்படும். அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? அதுதான் கவனமாக இருக்கும். சிலரை கொடுக்காமல் சோதிப்பார், சிலரை கொடுத்து கர்த்தர் சோதிப்பார். அந்த சோதனைகளிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிரதான மேய்ப்பர் வரப்போகிறார். அப்பொழுது உண்மையாய் ஆடுகளை மேய்க்கிறவர்களுக்கு வாடாத ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வந்து என்ன பண்ண போறாரு? ஆண்டவர் வந்து கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். அப்போ இதை அந்த பிரதான மேய்ப்பர் ஆண்டவர் இயேசு. அப்போ 2 காரியத்தை நம்ம பார்த்தோம். அவர் வந்து யார் அப்படின்னா பெரிய மேய்ப்பன். அடுத்தது பிரதான மேய்ப்பன். இன்னும் ஒரு வசனத்தில், யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசு, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இயேசு எப்படி ஆடுகளின் பெரிய மேய்ப்பனாகவும் பிரதான மேய்ப்பனாகவும் நல்ல மேய்ப்பனாகவும் மாறினார் தெரியுமா? வேற யாரையும் இந்த பூமியில் பெரிய மேய்ப்பன் சொல்லக்கூடாது. வேற யாரையும் இந்த பூமியில், கஷ்டமாக இருக்க உட்கார்றது, வேற யாரையும் இந்த பூமியில் பிரதான மேய்ப்பன் சொல்லக்கூடாது. வேற யாரையும் இந்த பூமியில் நல்ல மேய்ப்பன் சொல்லக்கூடாது. இந்த 3க்கும் சொந்தக்காரர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவர்தான் பிரதான மேய்ப்பர், அவர்தான் பெரிய மேய்ப்பர், அவர்தான் நல்ல மேய்ப்பர். ஏன்? காரணம் என்ன அப்படின்னா, அவர்தான் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுத்தவர், தன் ரத்தத்தை. வேற யாரும் அப்படி செய்யலை.
ஆடுகளுக்காக தான் ரத்தத்தை சிந்தினவங்க யாருமே கிடையாது. ஆடுகளுக்காக தான் உயிரையே கொடுத்தவங்க யாரும் கிடையாது. இந்த ஒருவர் மட்டும்தான் நல்ல மேய்ப்பர், ஆண்டவர். அவர் இந்த வருஷத்துல நமக்கு முன்னால போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? மற்றவங்களாம் நம்ம உயிர், அதான் ஆண்டவர் இயேசு சொல்றாருல்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான், வேற ஒன்றுக்கும் வரான், ஆனா நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். அப்ப இன்றைக்கு இந்த வருஷத்துல நமக்கு முன்னால போறதான இயேசு அவருடைய உயிரை கொடுத்து நம்மை காப்பாற்றுவாரே அல்லாம நம்ம உயிரை எடுக்க மாட்டாரு. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? அதனால நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத. உன் உயிர் அதான் இயேசு சொல்றேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரிச்சாலும் எழுப்ப வல்லவராய் இருக்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு பிரதான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த 3 காரியத்தை மறந்துடாதீங்க. பெரியவர், பிரதானமானவர், நல்லவர். இவர் நமக்கு முன்னால போறாரு. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்போ அவர் நமக்கு முன்னால போறாரு. அப்ப இயேசு ஸ்தோத்திரம் நல்ல மெய்ப்பன் மாத்திரமல்ல, அவர் மனதுருக்கம் உள்ள மெய்ப்பன். கையை உயர்த்தி இன்னும் கம்பீரமா முடிக்கிற நேரத்துல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏசப்பா கடைசியா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போறாரு. அவரு கூட சீஷர்களை கூட்டிட்டு போயிட்டு பிடித்திருங்கன்னு சொன்னார். ஆனால் அவங்க கண்ணுங்களை பார்த்தா ஏசப்பா பார்க்குறாரு, மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. இயேசு அவர் ஒருவரே ஆலையை மிதிக்கிறார். அவர் மட்டுமா அங்கே ஜெபம் பண்ண போகிறாரு. என்னோடு கூட கடைசியாக ஜெபம் பண்ணுங்க. இந்த இரவு பயங்கரமான ஒரு முக்கியமான இரவு, நீங்களும் என்னோடு கூட கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் இந்த வசனத்தை இன்றைக்கு தியானிக்கும்படி இங்கே கூடி வந்திருக்கும் போது உங்கள் கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்தா, எல்லாருடைய கண்களும் அல்ல, எத்தனை பேருடைய கண்கள் தெளிவாக இருக்குது? எத்தனை பேருடைய கண்கள் விழித்திருக்குது? விழித்திருக்கிறவங்கெல்லாம் கையை உயர்த்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா ஆண்டவர் சொல்றாருல்ல, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? அவ்வளோதான், முடிவுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் விழிப்பா கேளுங்க, ஏன்னா கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இயேசு, ஆண்டவர் இயேசு அவர் மனதுருக்கம் உள்ள மெய்ப்பன். எத்தனை மெய்ப்பன் சொன்னேன்? ஃபர்ஸ்ட் மெய்ப்பன் பெரிய மெய்ப்பன், 2வது மெய்ப்பன் பிரதான மெய்ப்பன், 3வது மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன். இப்போ நான் சொல்றேன், அவர் மனதுருக்கம் உள்ள மெய்ப்பன். அப்ப இயேசு அவரிடத்திலே வருகிறவர்களை மேல் அவர் மனதுருகினார். மனதுருகுகிறதான தெய்வம் இயேசு. அவரிடத்தில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் திரளான ஜனங்கள் அவரிடத்தில் இயேசுவினிடத்தில் வந்தபோது கண்டபோது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரிடத்தில் வருகிறவர்கள் மேல் இயேசு மனதுருகுகிறது. எத்தனை பேர் இயேசுவின் இடத்துல வந்திருக்கிறோம்? அவைகள்கிட்ட வந்திருக்கிறோமா? இயேசுவின் இடத்துல வந்திருக்கிறோம். ஏன் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்களா? ஜெப வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஜெப வீட்டுக்கு வந்தவங்கெல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரங்கிட்ட கிடையாது, தேவனிடத்தில், பெரிய தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவங்கெல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவரிடத்தில் வந்தது உண்மைனா அவர் உங்க மேல மனதுருகுவார். அவர் எத்தனை பேர் மேல மனதுருகினார்? உங்களுக்கெல்லாம் தெரியும்ல வசனம். அவர் குருடர்களை பார்த்த பொழுது மனதுருகி கரம் நீட்டி அவருடைய கண்களை தொட்டு அவர்களுக்கு பார்வை கொடுத்தார். குஷ்ரோகி அவருக்கு முன்னால் வந்து முழங்கால் படியிடும் பொழுது மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு முழுவதுமா ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். இன்னொரு பெண் மேல மனதுருகினார். அந்த பெண் யாரு? நாயனூர் விதவை. அவனுடைய மகன், ஒரே மகன் மரித்து போனான். பாடையில கொண்டு போறாங்க அடக்கம் பண்றதுக்கு. அவளோ அழுது கொண்டு வருகிறார். இயேசு அங்கே எதிர்கொண்டு போகும்போது அவளை பார்த்தபோது அவள் மேல் மனதுருகி, மரித்து போன வாலிபனே நீ எழுந்துரு என்று எழுப்பி அந்த தாயினிடத்தில் ஒப்புவித்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன நிலையில நாம் இருந்தாலும், இப்போ 3 பேரை சொன்னானு, ஒருத்தன் குருடன், இன்னொருத்தன் குஷ்ரோகி, இன்னொருத்தன் எல்லாத்தையும் இழந்து போனவா. இவங்க மேலே மனதுருகுகிற கர்த்தர் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம மேலே மனதுருகுகிறவர் இந்த வருஷத்தில் நமக்கு முன்னால் போகிறார். ஹல்லேலூயா.
கையை உயர்த்து ரலையிலேயே சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ரலையிலேயே சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனதுருகுகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் மனதுருகுகிறதான அந்த தேவன் நமக்கு முன்னால போகிறார். இயேசு அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 40:11. சீக்கிரம். மேய்ப்பன போல தமது மந்தையை மேய்ப்பார். ஏமா இப்போ வாசிக்கிறதான சகோதரி வாசிக்கும் போது இந்த வசனம் சூப்பரான வசனம், இதை அண்டர்லைன் பண்ணணும். இயேசு நமக்கு முன்னால போனா மெய்ப்பனை போல அவர் நம்மை மெய்ப்பாராம். அடுத்தது ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கரம் உயர்த்தலையே சொல்லுங்க. ஏஜி சபையில, சியோன் கோட்டை ஏஜி சபையில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களை, இந்த வருஷத்துல நீ கர்த்தருடைய ஆட்டு மந்தையா இருந்தா உங்களை கர்த்தர் இந்த வருஷத்துல மேய்ப்பார். ஒண்ணு இல்ல நீ கர்த்தருடைய சியோன் கோட்டை ஏஜி சபையில நீ ஆட்டு குட்டியா இருந்தா அவருடைய மடியிலே வைத்து உன்னை சுமப்பார். அல்லேலூயா. இல்ல நான் இந்த சபையில ஒரு கரவலாடா இருக்கிறேன் அப்படின்னா உன்னை மெதுவா இந்த வருஷத்துல நடத்துவார். நம்ம ஆண்டவர் யாரை எப்படி நடத்தணும் அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நீ ஆட்டு மந்தையா இருந்தா உன்னை மேய்ப்பார். அடுத்தது நீ ஆட்டு குட்டியா இருந்தா மடியில வைத்து உன்னை சுமப்பார். இல்ல நாம் கரவலாடு அப்படின்னா உன்னை மெதுவாய் நடத்துவார். இந்த வருஷத்துல அப்படி எப்படி நீங்க சொல்றது புரியுதா புரியலையாங்க? புரியுறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. முக்கியமான செய்தி, புது வருஷ செய்தி சாதாரணமானது கிடையாது. இதை போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வார்த்தையை எப்படி ஆண்டவரை நான் கொடுக்கணும், ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு வார்த்தையை தெளிவா சொல்றதுக்கு ஆண்டவருடைய இரக்கம் வேணுங்க. புத்தி குழம்பிடுச்சுன்னா எல்லாம் முடிஞ்சுது. 2 நாளில் 10 நாள் உட்காந்துருந்தாலும் ஒரே பேப்பரை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். ஆண்டவர் மட்டும் மனக்கண்ணை திறக்கலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். 15 பேப்பரை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் இந்த வசனத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இது கர்த்தர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் இரக்கம் வைத்தால் மட்டும்தான் புது வருஷ ஆராதனை என்னால் நடத்த முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நீங்கள்லாம் விலையேற பெற்றவங்க. நீங்கள் கிரயம் சொல்லுங்க. சகோதரி சொன்னாங்க சாட்சியில், இது சபைக்கு வரும்போது முட்டியில் நின்று ஆராதிக்கிறாங்களே அப்பா, நான் முட்டியில் நின்று ஆராதிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. இவங்க அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அவங்க என் மேலே வச்சு தான் நான் அன்பில் ஆராதிக்கிறாங்க, உனக்கு அந்த அன்பு வேணும் சொன்னீங்களா சிஸ்டர்? அப்போ என்ன அருமையான சாட்சி. சபையில் வரவங்கெல்லாம் முட்டியில் நின்று ஆராதிக்கிறாங்க சகோதரிகளை. அதெல்லாம் சகோதரி, இப்போ நீங்கள் இப்போ தேவ பிள்ளைங்கள்லாம் சபைக்கு வரவங்கெல்லாம் அப்படி ஆண்டவர் மேலே அன்பு நிறைந்தவங்க. இந்த இரவு நேரத்தில் தூக்கத்தை கிரயம் செலுத்தி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்க. உங்களுக்கு வேஸ்டான ஃபுட்டு நான் தரல, பெஸ்ட்டான ஃபுட்டு தான் தரேன். எத்தனை பேருக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது? நீங்கள் ஆட்டு மந்தையாக இருந்தால் உங்களை இந்த வருஷத்தில் மேய்ப்பார். நீ ஆட்டு குட்டியாக இருந்தால் மடியில் வைத்து உன்னை சுமப்பார். நீ கரவலாடாக இருந்தால் இந்த வருஷத்தில் மெதுவாக கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது அதனால தான் நம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நமக்கு மெய்ப்பராக இருக்கும். நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மெய்ப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? சியோன் கோட்டை ஏஜி சபைக்கு கர்த்தர் மெய்ப்பன் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. பொதுவாக சியோன் கோட்டை ஏஜி சபையில் இருக்கிற எனக்கு கர்த்தர் மெய்ப்பர். தாவீது ஒரு இடத்துல சொல்றான் இல்லையா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். 23ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் அவன் உரிமையா சொல்றான், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்றார். அப்போ தாவீதுக்கு மாத்திரமல்ல, யாருக்கெல்லாம் கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாரோ இந்த 2025வது வருஷத்துல அவர்கள் இந்த வருஷத்துல தாழ்ச்சி அடைவதில்லை. வார்த்தை வருதுங்களா? தாவீதுக்கு மாத்திரம் கர்த்தர் தேவன் அல்ல, தாவீதை போல யாரெல்லாம் கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பரா வைத்திருக்கிறாங்களோ இந்த வருஷத்துல அவங்க தாழ்ச்சி அடைவதே இல்லை. அப்ப ஒருவேளை இந்த உலகத்தில் இந்த வருஷத்துல பஞ்சங்கள் வரலாம், வறட்சிகள் வரலாம், ஆகார குறைவுகள் வரலாம். ஆனா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்கள் அல்லாவிட்டால் கர்த்தருடைய ஆடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஆடுகள் எல்லாம் கையை உயர்த்தலையில சொல்லுங்க. கர்த்தரை தேடுறவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தலையில சொல்லுங்க. கர்த்தருடைய ஆடுகள்லாம் கரங்களை உயர்த்தலையில சொல்லுங்க.
உங்களுக்கு ஒரு நன்மையும் இந்த வருஷத்தில் குறைவில்லாம பார்த்து கொள்ள ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தாவீது கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினால அவர் தன்னை எப்படியெல்லாம் அவர் நடத்துகிறார் அப்படின்னு 23ஆம் சங்கீதம் முழுவதும் அவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் தாவீதுக்கு மெய்ப்பராய் இருக்கிறதுன கர்த்தர் நமக்கும் மெய்ப்பராய் இருந்தா இந்த 2025 வருஷத்துல ஆண்டவர் நம்மையும் அதன்படியே நம்மை நடத்துவார். எதன்படி நடத்துவார்? அதுதான் இப்போ வாசிக்கணும். எது? 23ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஒருத்தர் தெளிவா வாசிக்க, மற்றவங்கெல்லாம் தெளிவா கேட்போம். வாசிங்கம்மா. தாவீது அன்றைக்கு, இன்றைக்கு நாம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு கர்த்தர் மெய்ப்பனா இருந்தது போல நமக்கும் கர்த்தர் மெய்ப்பரா இருந்தா இப்போ வாசிக்கிற சகோதரி வாசிக்கிறதெல்லாம் இந்த வருஷத்துல அப்படியே நடக்க போகுது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? வாசிங்க சிஸ்டர். புல்லுள்ள இடங்களிலே கர்த்தர் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் கொண்டு போய் விடுகிறார். நம் ஆத்துமாவை கர்த்தர் தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கு இந்த வருஷத்துல வந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை தேற்றும். ஒருவேளை இந்த வருஷத்துல சத்துருக்களும் வாழ்க்கையில எழும்பினாலும் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயால கர்த்தர் அபிஷேகம் பண்ணா பாத்திரம் நிரம்பி வழி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாத்திரம் இருக்குது? எத்தனை பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்க? எவ்வளோ பெரிய பாத்திரங்க வச்சிருக்கிறீங்க? அதெல்லாம் நிரப்ப ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனார். நிரம்பி வழியும் அப்படின்னா இதை கொடுக்க கர்த்தர் வல்லவர். ஏன்னா நான் சொல்றதான இயேசு மிகப்பெரிய செல்வந்தர். அவரிடத்துல தான் வெள்ளியும் பொண்ணும் இருக்குது. அவர் நம்மை நிரப்ப, நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் நிரம்பி வழிய வைப்பார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கரம் உயர்த்தலையே சொல்லுங்க. நம்முடைய கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருந்தா இந்த வசனங்களின்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆனா ஒரு நிபந்தனை, கர்த்தரை நாம் சேவிக்கணும். அங்கதான் வந்து முடியும். கர்த்தரை என்ன பண்ணணும்? சேவிக்கணும். ஃபர்ஸ்ட் சொன்ன எப்படி சேவிக்கணும்? பயத்துடனே சேவிக்கணும். இப்போ கர்த்தரை சேவிக்கணும். எப்படி சேவிக்கணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:15. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். கையை உயர்த்தலையா சொல்லுங்க. இப்போ வாசிக்க கேட்டது பார்த்தீங்களா? இரவும் பகலும் என்னது? அவருடைய ஆலயத்தில் இருந்து. ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்குது இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து. அப்படி தானே போட்டிருக்கு? இரவும் பகலும். சரி, தேவனுடைய சிங்காசனம் எங்க இருக்கு சொல்லுங்க. வானத்தில் கர்த்தருடைய சிங்காசனத்தை வச்சிருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது 66வது அதிகாரம் ஏசாயா 66:1 சொல்லப்பட்டிருக்குது. என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்க எனக்கு கட்டுற ஆலயம் எப்படி? அப்போ நம்முடைய ஆண்டவர் பெரிய தேவன். கையை உயர்த்தலையே சொல்லு. அப்போ அவருக்கு ஆலயம் கட்டணும்னா பெருசா கட்டணும். எவ்வளவு பெருசா கட்டணும்? அவர் வானத்தில் சிங்காசனத்தில் உட்காந்தா காலை தூக்கி போட்டால் பூமியில் வந்து நிற்குதான். அவ்வளோ பெரிய தேவனுக்கு நம்ம எப்படி ஆலயத்தை கட்ட முடியும்? அதுக்காக அவரே ஆலயத்தை கட்டினார். அவர் கட்டின ஆலயம் எது? நாம் தான் தேவனுடைய ஆலயம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது 1 கொரிந்தியரில் ஸ்தோத்திரம் 3:16 நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது.
நீங்கள் தேவனிடத்தில் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமா இருக்குது. நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. அப்ப நமக்குள் இருக்கிற உயிர் நம்முடையது அல்ல, அது தேவனுடையது. அதே போல நமக்கு கிடைத்திருக்கிற அந்த சரீரம் நம்முடையது அல்ல, அது இரவலாக தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்குது. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க, நம்முடைய சரீரமாகிய இந்த தேவனுடைய ஆலயத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, தேவனுடைய சிங்காசனம் எது? அந்த வானம் பார்த்த பூமியா நம்ம இருந்து, அந்த வானம் நம்மளை பார்த்துட்டு வெளியே போகும்போது வானம் பார்க்குதா? வண்டியில் போகும்போது வானம் பார்க்குதா? வீட்டை விட்டு வெளியே வாசலுக்கு வந்த வானம் பார்க்குதா? ஜன்னல் தந்த வானம் பார்க்குதா? அந்த வானத்தில் தான் தேவனுடைய சிங்காசனம் இருக்குது. அந்த வானத்துக்கு முன்பாக இந்த ஆலயத்திலே நாம் வாழுகிற வரைக்கும், இந்த சரீரத்திலே நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை இரவும் பகலும் நாம் அவரை சேவிப்போம் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நமக்குள்ளே இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். அப்படி ஒரு வேளை அவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணா என்ன ஆசீர்வாதம்? அடுத்து வாசிங்க. இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலும் உஷ்ணமும் இவங்க மேல படுறது கிடையாது. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு கர்த்தர் நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கையை உயர்த்தி. எத்தனை பேருடைய கண்ணீர் எல்லாம் கர்த்தர் துடைக்கணும்? உன் கண்ணீரை துடைக்கணும்னா, உன் பசியை ஆற்றணும்னா, உனக்கு புல்லுள்ள இடங்களிலே உன்னை மேய்த்து அவரே ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு கர்த்தர் உன்னை நடத்தணும். அப்படின்னா அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உனக்குள்ள வந்து வாசம் பண்ணணும். உனக்குள்ள வாசம் பண்ணணும்னா இரவும் பகலும் இந்த ஆலயத்தில், இந்த சரீரத்திலே நீ உயிரோடு இருக்கிறதான நாளெல்லாம் அவரையே சேவித்தால் அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணி நம்முடைய கண்ணீரை துடைப்பார். ஏன் மகனை அழுவுற, ஏன் மகளை அழுவுற? உன் கண்ணீரை உன் கணவன் அல்ல, உன் மனைவி அல்ல, டாக்டர் அல்ல, உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். ஏன்னா உனக்குள்ள நான் வாசமாக இருக்கிறேன். ஏன்னா இரவும் பகலும் நீ என் நினைவாக இருக்கிறபடியினால், என்னையே நீ சேவிக்கிறபடியினால் உனக்குள்ளே நான் தங்கி வாசம் பண்ணுவேன். வெயில் உன் மேலே படாது, உஷ்ணம் உன் மேலே படாது. இனிமே உனக்கு என்ன வராது? பசி வராது, உனக்கு தாகமும் வராது. உன்னை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் உன்னை கர்த்தர் மேய்த்து அவரே ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு அவரே உன்னை நடத்தி செல்வார். இதுதான் இந்த புதிய வருஷத்திலே நமக்கு கிடைக்கிற தேவனுடைய வசனம். அநேகர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? புது வருஷத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்களாம். வாக்குத்தத்தம்னு சொல்லி பரியாசம் பண்ணுறான் சில பேர். இப்போ இந்த யூடியூப் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் குடுகுடுப்புக்காரன் சொல்கிற மாதிரி சொல்கிறானுங்கன்னு சொல்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு வந்து இந்த ஜனங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தேவனுடைய ஊழியர்கள் படுகிறதான பாடுகள் இருக்குதே, அது சாதாரணமானது கிடையாது. அது சாதாரணமாக வராது. நீ கொஞ்சம் வந்து மைக்கை பிடி பார்க்கலாம், ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்து பேசு பார்க்கலாம். கீழே வேணா குறிஞ்சிட்டு பேசலாம். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து நின்று நீ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா அவருடைய அனுமதியும் அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கணும். என் எக்ஸ்பீரியன்ஸை வச்செல்லாம் இங்கே வந்து நிற்க முடியாது. என் போதகர் சொல்வார், ஆயிரக்கணக்கான ஸ்டேஜை நான் ஏறி இருக்கிறேன், இன்னைக்கும் பலிபீடத்துக்கு ஏறணும் அப்படின்னு நான் நடுங்கிறேன்னு வாரு. அப்படிப்பட்ட ஊழியருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாகர வரைக்கும் அந்த பயம் அவருக்கு இருந்தது, எனக்கும் அந்த பயம். ஹல்லேலூயா. இது சாதாரணமான இடம் இல்லை. அப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாக்குத்தத்தம் தராங்களாம். வாக்குத்தத்தம் இதை கொண்டு வந்து கொடுக்கணும்னா ஆபகுக் சொல்கிறான் ஒரு இடத்துல. ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறான், அவன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை, காவலிலே நான் தரித்து அரணிலே நிலை கொண்டு இருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று, அவர் என்னை கண்டிக்கும் போது நான் அவருக்கு என்ன உத்தரவு சொல்லுவேன் என்று கவனித்து பார்ப்பேன் என்றே. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக,
நீ கையை உயர்த்தலையே சொல்லு. யாருக்கு கர்த்தர் வார்த்தையை தருகிறார்? அவனுடைய காவலிலே தரித்து அவனுடைய அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோன்னு சொல்லி கேட்குறவனுக்கு கர்த்தர் வார்த்தையை தராரு. அந்த தரிசனத்தை எழுதுகிறான், கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி அதை கொண்டு வந்து கொடுக்குறான். ஹல்லேலூயா. அப்போது இது தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் தருவார். ஒரு மோசையை பாருங்க, அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தான். வேதம் சொல்லுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்கிறான், சொல்லப்பட்டிருக்குது, ஒருவன் தன் சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். கையை உயர்த்தலையே சொல்லுங்க. ஒரு சிநேகிதனோடு, அப்போ தேவனுடைய உறவுக்குள்ள போறவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தருவார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ காத்திருந்தா, காத்திருக்கிறது சாதாரணமாக தீமை அவரிடத்தில் சேருவது இல்லை. அக்கிரமக்காரர், பொய் பேசுகிறவர், இரத்த பிரியரை கர்த்தர் அருவருக்கிறார். அவன் அவர் பக்கத்தில் கூட போக முடியாது. அப்போ அவர் பக்கத்தில் போய், ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, கொஞ்சம் ஆகாரம் கொடுங்கப்பா, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுங்கப்பா, புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை தாங்கப்பா. அவர் பாதத்தில் காத்திருந்தார். மோசையோடு கூட ஆண்டவர் பேசினாராம், ஒரு சிநேகிதனோடு பேசுறது போல முகமுகமாய் பேசினாராம். மோசைக்கு மாத்திரம் கர்த்தர் தேவன் அல்ல, அவர் நமக்கும் தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு மோசை யாரு? தேவ ஜனங்களை வழிநடத்தினவன். இன்றைக்கு இந்த ஜனத்தை யார் வழிநடத்த முடியும்? இயேசு சொல்கிறாருல்ல, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு அப்படின்னு சொல்லப்படுதில்ல. அப்போ அந்த மோசையும் தீர்க்கதரிசியும் சபையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரர்களை அற்பமாக நினைக்காதீங்க, ஒரு அசால்ட்டாக பார்க்காதீங்க. இந்த வார்த்தை யாருக்கும் நினைக்காதீங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். இந்த வார்த்தை எனக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா இது அப்படியே உங்களுக்கு நிறைவேறும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்போ அந்த மோசே ஆண்டவரை பார்த்து, இந்த ஜனங்களை நடத்திட்டு போனோம்ப்பா, நடத்திட்டு போனோம். அந்த 14வது வசனத்தை வாசிங்க. என் சமூகம் உனக்கு முன்னால போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவன் சொல்றார். மோசே ஆண்டவரிடத்தில் பேசுறான், இந்த ஜனங்களை நடத்திட்டு போன ஆண்டவரே. அடுத்தது பாருங்க, உங்க சமூகம் மட்டும் என் கூட போலனா, எங்களை இங்க இடத்திலிருந்து என்னை கொண்டு போவாதீங்க. எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அப்போ உடனே இப்போ எப்படி அந்த கலந்துரையாடல் எப்படி போகுது பாருங்க. மோசே கர்த்தர்கிட்ட பேச, கர்த்தர் மோசே கிட்ட பேச, இவன் கர்த்தரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் எங்களுக்கு முன்னால் போகணும். ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்னால் போகும், நீங்கள் வரலன்னா இங்கே இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன். அப்போ ஆண்டவர் மறுபடியும் மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, மோசையை நோக்கி செய்வேன், கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அவன் என்றான், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்னால கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்னால கூறுவேன். இதுதான் இந்த வருஷத்துல இதுதான் நடக்கும். யார் மேல கிருபையா இருக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல கர்த்தர் கிருபையா இருப்பார். கர்த்தர் யார் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பாரோ அவன் மேல இரக்கமா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் என் மேல கர்த்தர் கிருபையா இருக்கணும்? எத்தனை பேர் என் மேல கர்த்தர் இரக்கமா இருக்கணும்? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து மோசையை மாறி சொல்லுங்க, நீங்க எங்களுக்கு முன்னால போலனா இந்த இடத்துலேருந்து நாங்கள் போக முடியாது ஆண்டவரே. நானும் என் குடும்பமும், நானும் என் சபையும், நானும் என் ஜனங்களும் மற்ற ஜனங்களை பார்க்கிறோம். எதனால் விசேஷித்தவர்கள்?
நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா அப்படின்னு உறுதியாக பிடிச்சிக்கிட்டா கர்த்தர் சொல்லுவார், என் தயையெல்லாம் நான் உனக்கு முன்னால் கடந்து போக பண்ணுவேன், உன் மேலே நான் கிருபையாக இருப்பேன். யாருக்கு கிருபை தரணுமோ எனக்கு தெரியும், யாருக்கு இரக்கம் தரணுமோ எனக்கு. அப்படியே எழுந்து நிற்போம், எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதுதான் இன்றைக்கு கிடைத்ததான கர்த்தருடைய வசனம். இந்த வார்த்தையை உறுதியாக நீங்கள் பிடிச்சி இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.